எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம கையல் சீரியலில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான்லாம் இன்னைக்கு பயங்கர ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. இன்னைக்கு கையலும் அங்கே அன்பு ஷாலினிலாம் போயிருக்காங்க. ஸோ எப்படியாவது அவங்க விக்னேஷை கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தேன். பட் இன்றைக்கும் அந்த எபிசோட் நடக்கலை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை தான் விக்னேஷ் வர மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாலினி ரொம்ப கெஞ்சி அழுதுட்ருக்காங்க. இதை பார்த்த கையல் பேசுகிறாங்க நாங்கள் விக்னேஷ்கிட்ட. ஷாலினி நீ எந்திரி, நீ இவ்வளோ கெஞ்சணும்னு அவசியம் இல்லை. இப்போ கையல் விக்னேஷ்கிட்ட சொல்கிறாங்க, இப்போது நாங்களும் உங்களை ஏற்றுக்காமல் இருந்திருந்தால் நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க விக்னேஷ்? நீங்களும் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் தானே பண்ணியிருப்பீங்க. அதை தானே ஷாலினியும் அன்பும் பண்ணாங்க. சரி, நான் இப்போ அதை நியாயப்படுத்த விரும்பலை. பட் உங்கள் சூழ்நிலையும் அவங்க சூழ்நிலையும் ஒன்று தானே. ஆனால் நீங்கள் அதை கூட புரிஞ்சுக்காமல் நீங்கள் அவங்கள வெறுக்கிறது நியாயமே இல்லைன்ற மாதிரி கையல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ இவங்க பண்ண தப்புக்கு ஏன் தேவியையும் உங்கள் குழந்தையும் தண்டிக்கிறீங்க? தேவி அந்த மண்டபத்தில் வாசலில் உங்களையே தான் பார்த்துட்ருக்கா. அவள் நீங்கள் வரமாட்டீங்களான்னு ரொம்ப ஏங்கிட்டுருக்கா. நீங்கள் அவளை உண்மையாக நேசிச்சிங்கன்னா நீங்கள் வருவீங்க. நான் உங்களை கட்டாயப்படுத்தியோ இல்லை மிரட்டியோ நான் உங்களை கூட்டிகிட்டு போக வரலை. நீங்களாக வரணும். அப்போ தான் என் தங்கச்சிக்கு வளகாப்பு நல்லபடியாக நடக்கும். அதனால நாங்களாம் கிளம்புறோம், உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அன்பு ஷாலினி எல்லாருமே எழில் கையெல்லாம் மண்டபத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காமாட்சி மூர்த்திலாம் கேட்பாங்க, எங்கள் மாப்பிள்ளை வரலையான்னு. அப்போ அன்பு ஷாலினியே அங்கே போனாங்க, அவங்க போய் இருக்கிற பிரச்சனை பத்தாது இன்னும் பிரச்சனை பண்ண அங்கே போனாங்களான்ற மாதிரி காமாட்சி ஷாலினியை கத்துவாங்க. அப்போ தான் கையல் சொல்லுவாங்க, இல்லைம்மா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் எங்களுக்கு முன்னாடியே போய் அவங்க மன்னிப்புலாம் கேட்டிருக்காங்க. அவங்க பண்ண தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் கத்தாதீங்கன்ற மாதிரி கையல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் விக்னேஷ் மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன், மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்திருக்க எல்லாருமே டைம் ஆகுது, பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்கள், அங்கே உட்கார சொல்லுங்கள், சடங்கு ஆரம்பிக்கணுன்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தேவியை மட்டும்தான் கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே சும்மாவே சொந்தக்காரங்களாம் ஒன்று ரெண்டாக பேச ஆரம்பிப்பாங்க. அதில் வேறு இப்போ ஆல்ரெடி வடிவுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஷாலினிக்கும் அன்புக்கும் கல்யாணம் ஆனதுனால விக்னேஷ் இப்போது தேவிக்கிட்ட பேசுகிறதில்ல, தள்ளியிருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு. ஸோ அதனால் இதை ஒரு சாக்காக வச்சு எல்லாமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இன்னும் மாப்பிள்ளை வரல, ஏதாவது பிரச்சனையா, இல்லை மாப்பிள்ளை எங்கேயாவது இருக்காங்கன்னு. அப்போ கையில் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு, வந்துட்டுருக்காங்க, கொஞ்சம் லேட் ஆகும், பட் வந்துடுவாங்கன்ற மாதிரி கையல் சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க, ஓ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பார்த்தா அவங்க பிஸ்னஸ் போன மாதிரி இல்லை, ஏதோ பிரச்சனை, நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லை, ஷாலினி இப்போ ஓடி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி அவங்க வரல, எங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் எங்களெல்லாம் ஏமாத்தாதீங்கன்ற மாதிரி கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பா எல்லோரும் பேசி சமாதானம் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் விக்னேஷ் அம்மா கேட்குறாங்க, என்னப்பா முடிவு எடுத்திருக்கேன்ற மாதிரி. அதுக்கு விக்னேஷ் யோசிச்சுட்டே சொல்கிறாங்க, நான் இந்த சீமந்தத்துக்கு போகலான்னு இருக்கேம்மான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விக்னேஷ் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் என்ன தான் விக்னேஷ் போகலான்னு சொன்னாலும் அங்கேருந்து கிளம்பணும்ல, கிளம்பாமல் அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னொரு 2-3 எபிசோடு ஆகும். நம்ம சரவணவேல் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நாடகம். அப்போ தான் அவங்க கையல்கிட்ட க்ளோஸ் ஆக முடியும், திருப்பி ஃப்ரெண்டாக. ஸோ அதனால் இப்போது விக்னேஷை கூட்டிகிட்டு வர்றது நம்ம சரவணவேலுவாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்கமிங் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.